கேம் ஆஃப் த்ரோன்ஸ், மணி ஹைஸ்ட், அவெஞ்சர்ஸ், அயன்மேன், இப்படி இந்த காலத்துக்கு ஹாலிவுட் படம் தான் இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் எங்களை மாதிரி 90s கிட்ஸ்க்கு சன் டிவியில் போடுற ஹாலிவுட் மூவிஸ்க்கு தனி ஃபேன்ஸ் இருக்கும். அது எப்படின்னு தெரியல, சன் டிவி கிட்ட மட்டும் எப்படி இந்த மாதிரி படங்கள் ரைட்ஸ் இருக்குன்னு தெரியல. அவங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்களை கவர்ற மாதிரி ஹாலிவுட் படம் அவ்வளோ போட்டிருக்காங்க. ஹாலிவுட் படம் ஒன்று இருக்கிறதே நாங்கள் சின்ன வயசுல சன் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வகையில் சன் டிவிக்குனே சில பிரத்யேகமான ஹாலிவுட் மூவிஸ் இருக்கும். அதெல்லாம் அந்த 2005, 2006 டைம்ல கண்டினியூஸா போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இவங்கள்ட்ட என்னென்ன பிரத்யேகமான ஹாலிவுட் படம் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு மினிமா தேட்டர் யூடியூப் சேனல். இந்த லிஸ்ட்ல நம்ம முதல்ல பார்க்க போற படம் காட்ஜில்லா. சண்டே நைட்டு 7:30 மணிக்கு இந்த படம் போட்டா எல்லா சின்ன குழந்தைங்களும் டிவி முன்னாடி தான் உட்காந்துருக்கும். ஒரு காட்ஜில்லா டைனோசர் மாதிரி இருக்கும் அது, ஆனா இன்னொரு நேம் அதுக்கு காட்ஜில்லா. அது நம்ம ஊருக்குள்ள புகுந்துடும். அந்த ஊருக்குள்ள புகுந்து என்னென்ன அட்டகாசம் பண்ணுது, அது இந்த போலீஸ் டீம், செக்யூரிட்டி டீம்லாம் எப்படி அடக்குறாங்க அப்படிங்கிறதுதான் கதை. அவ்வளவு விறுவிறுப்பா இருக்கும். இந்த படம் சன் டிவிக்கு நீந்தி விட்ட மாதிரி பிள்ளைங்க, பெரிய பிள்ளைங்க அப்படின்னு எல்லாரும் உட்காந்து பாக்குற விதமா. எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு சின்ன வயசுல காட்ஜில்லா படம் பார்த்துட்டு. உங்களுக்கு ஞாபகம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து நம்ம பார்க்க போற படம் ஸ்பைடர்மேன். ஸ்பைடர்மேன்ல எத்தனையோ பாட்டு இருக்கு, ஆனா இவங்கள்ட்ட குறிப்பா ஸ்பைடர்மேன் 2 இருக்கும்ல, அந்த இந்த பின்னாடி பாம்பு வச்சு ஒரு வரல, அந்த படம் மட்டும்தான் இவங்க போடுவாங்க. மிச்ச படம் தான் அவ்வளவோ போட மாட்டாங்க. அது ஏன்னு தெரியல. இந்த படம் ரைட்ஸ் மட்டும் தான் இருந்தது, ஆனா இந்த படம் மிகப்பெரிய மெமரிஸை கிரியேட் பண்ணும். இப்படியாச்சும் மாசத்துலயோ இல்ல 2 மாசத்துல ஒரு தாட்டி இந்த படத்தை போட்டுருவாங்க. ஸ்பைடர்மேன்லாம் எனக்கு இருக்குன்னு தெரிஞ்சதே இந்த சன் டிவி படம் பார்த்துக்கலாம். உங்கள் சன் டிவியில் ஹாலிவுட் சுபர்ஹிட் கொண்டாட்டம் வரும் ஞாயிறு காலை 11:30க்கு எந்த ஒரு மனிதனும் செய்யாத புது சாதனையை நான் இப்ப பண்ண. ஸ்பைடர்மேன் உலக அளவில் மெகா ஹிட்டான ஹாலிவுட் திரைப்படம் தமிழில் வரும் ஞாயிறு காலை 11:30க்கு உங்கள் சன் டிவியில். இது சொன்ன வரைக்கும் கூட இது காமனான மூவிஸ். ஆனா இப்ப சொல்ல போற படங்கள்னா சன் டிவியாலேயே இந்த படங்கள்லாம் ஃபேமஸ் ஆச்சு. அது என்ன படம் தானே பாக்குறீங்க? ஹனி ஐ ப்ளூ அப். இதெல்லாம் 90s கிட்ஸால மறக்க முடியாத படங்கள். அதாவது சின்னோண்டு கை குழந்தை அவங்க அப்பா ஒரு கண்டுபிடிச்ச விஞ்ஞானத்தால மிகப்பெரிய ஜெயிண்டா மாறிடுறாரு. இந்த குழந்தை ஊர்ல அட்டகாசம் பண்ணிக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த ஊர்ல இருக்கிற ரெக்யூர்மெண்ட் டீம் இந்த குழந்தைய எப்படியாச்சும் அடக்க பாக்குறாங்க. எப்படி அடக்கினாங்க இல்லையா அப்படிங்கிற கதை. இந்த சின்ன குழந்தைகளுக்கு சரி, 90s கிட்ஸ், 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ், 80s கிட்ஸ் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய மெமரபிள் அந்த படம். இது கொஞ்சம் 90sல வந்த பழைய படம் தான், இருந்தாலும் சன் டிவில இது அடிக்கடி போடுவாங்க. இதனாலேயே நம்ம சின்ன குழந்தைங்க சன் டிவிக்கு அடிமையானோம். அப்ப அடுத்து நம்ம படம் இதிலே செகண்ட் பார்ட், ஹனி ஐ ஷ்ரங்க் த கிட்ஸ். போன படத்துல சின்ன புள்ள பெரிய பிள்ளைய ஆகனா என்ன ஆகும்னு பார்த்தோம். இந்த படத்துல பெரிய பிள்ளைங்க எறும்பை விட சின்னதா ஆனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. அந்த படம் பேர் தான் ஹனி ஐ ஷ்ரங்க் த கிட்ஸ். இதுவும் சன் டிவில 2 மாசத்துக்கு ஒரு தாட்டி கண்டிப்பா போட்டுருவாங்க. எறும்புக்கும் கீழே போறது, தீக்குச்சியும் விட சின்னதா உள்ளது, சாப்பிடுற கெலாக்ஸ்ல போய் உழுவுறது, கெலாக்ஸ்ல சாப்பிட போகும்போது பாக்குறது, இப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கும். கடைசியில இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் பெரியவங்க ஆனாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. It's the tastiest. They're teenage girls. How much can they eat? Watch out! And it's the wildest motion picture event of the year. Disney's Honey. அடுத்து நம்ம பார்க்க போற படம் த பேபி டே அவுட். இந்த ஹாலிவுட்காரன் மட்டும் எப்படிதான் இந்த மாதிரி யோசிப்பாங்கன்னு தெரியாது. அதுவும் சன் டிவிட்ட மட்டும் இந்த படம்லாம் மாட்டோம். இந்த பேபி டே அவுட், இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு பணக்கார கை குழந்தை வீட்டை விட்டுட்டு வெளியே போயிடும். எப்படி வெளியே போயிடும்னா தவழ்ந்து வெளியே போயிடும். அது ஊர் முழுக்க சுத்தம். ஆனா அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே குழந்தையான நிறைய பேருக்கு மிகப்பெரிய ஆபத்துகள் ஏற்படும். மிகப்பெரிய காமெடியா எடுத்துட்டு போயிருப்பாங்க இந்த படம். இந்த படம்லாம் ஒரு கல்ட் கிளாசிக்னே சொல்லலாம். சின்ன குழந்தைகளை எல்லாருக்குமே இந்த படம் பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா ஒரு மெமரிஸ் உண்டாயிருக்கும். அடுத்தது நார்னியா. இந்த படம் சின்ன குழந்தைகள் பாக்குற மாதிரி இருக்காது. ஆனா சன் டிவில முதல்ல ஒளிபரப்பப்பட்ட ஹாலிவுட் படம் தான் எனக்கு தெரிஞ்சு இதுதான். ஐ திங்க் 2006 or 2007ல ஒளிபரப்பட்டாங்க. இதுக்கப்புறம் தான் ஹாலிவுட் படம் வரிசையா ஒளிபரப்பானாங்க. நார்னியா. ஆனா சின்ன பிள்ளைங்க சிங்கம் பேசுது, சிங்கம் தலைவனா இருக்கு அப்படின்னா புதுசா இருந்தது. அதனால இந்த படம் மிகப்பெரிய மெமரிஸை கிரியேட் பண்ணுது. அடுத்து நம்ம பார்க்க போற படம் கிங் காங்.
இந்த படம் என் ஸ்கூல்ல சின்ன வயசுல யூகேஜி படிக்கும்போது தியேட்டர்ல கூட்டிட்டு போய் காட்டினாங்க. அந்த அளவுக்கு மெமரிஸ் உண்டான படம். 2005 வந்த இந்த படம் சன் டிவில தொடர்ந்து 2 மாசத்துக்கு ஒரு தாட்டி கண்டிப்பா போட்டுட்டே இருக்கும். இந்த படம் கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம். ஆனா சன் டிவில கட் பண்ணி தான் போடுவாங்க நிறைய இடத்த. அடுத்து நம்ம பார்க்க போற படம் Men in Black. இந்த படத்துல வந்து 2 ராய் ஏஜென்ட் இருப்பாங்க. இந்த உலகத்துல வெளியிருக்கிற இடத்துல இருந்து ஏலியன்ஸ் வந்திருக்கு. இந்த 2 ஏஜென்ட் வந்து அந்த ஏலியனை பிடிக்கிறது தான் வேலை. இந்த ஏலியன்கள் இதெல்லாம் வந்து சின்ன குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இதை பிளான் பண்ணி சன் டிவி போட்டாங்க. வரும் ஞாயிறு பகல் 1 மணிக்கு மின்னல் மனிதர்கள் Men in Black 2. லேட்டரலா போட்டாங்க. ஆனா மிகப்பெரிய இம்பாக்ட் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அந்த படம் தான் ஸ்னேக் ஆன் பிளேன். கதையே ரொம்ப விகாரமானது. எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. அதாவது வானத்துல பறந்துட்டு இருக்கிற ஏரோப்ளேன்ல சில தீவிரவாதிகள் பூந்துவாங்க. அவங்க வந்து காப்பாத்துறதுக்காக ஃபிளைட்டு ஃபுல்லா பாம்பு விட்டுருவாங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பாம்பு. அந்த பாம்புகளா இருந்து அந்த பயணிகள்லாம் தப்பிச்சாங்களா இல்ல செத்தாங்களா அப்படிங்கிறது கதை. அடுத்த நிமிஷம் என்ன ஆகும்னு தெரியாம திக்கு திக்கு திக்குன்னு போயிட்டே இருக்கும். They're not just on the plane this time. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த படம் சொல்லாம இந்த சன் டிவி ஹாலிவுட் மூவி சீரிஸ் முடியவே முடியாது. அந்த படம் தான் அனகொண்டா. இந்த அனகொண்டா படம் பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த அனகொண்டா படம் யூஎஸ்ல எடுத்தப்ப அங்கெல்லாம் ஃபிளாப் ஆயிடுச்சு. ஆனா இந்த படம் மிகப்பெரிய வசூல் தந்தது நம்ம இந்தியாவில தான். குறிப்பா தமிழ்நாட்டை மிகப்பெரிய வசூல் தந்துச்சுன்னா இது இந்தியாவில மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குன்னா அதுக்கப்புறம் 4 பார்ட் விட்டுருப்பாங்க. இந்த 4 பார்ட்டுமே சூப்பரா ஓடிச்சு. அதுவும் இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டுல. அதுதான் மீனிங் மேட்டர். இதை கரெக்டா கணிச்சுட்டு அனகொண்டாவை மாசத்துக்கு ஒரு தடாச்சு கண்டிப்பா சன் டிவில போட்டுருவாங்க. அப்பெல்லாம் சின்ன குழந்தைங்க பாதி கண்ணை மூடிக்கிட்டே பார்த்தாங்க. அதெல்லாம் ஒரு அட்வென்ச்சர். Journey into the grip of fear. நீங்க ஃபுல்லா உட்காந்து பாத்தீங்கன்னா சன் டிவி எந்த மாதிரி படங்கள் போட்டிருக்கான்னு பாருங்க. இப்போ சன் டிவி வந்து ஆபாசங்கள் வர மாதிரியோ இல்ல வந்து சுட்டுக்கிட்டே இருப்பாங்களா ஹாலிவுட் படம் அந்த மாதிரிலாம் போடல. கரெக்டா சின்ன குழந்தைங்களுக்கு எது பிடிக்குமோ அதை பார்த்து போட்டாங்க. இந்த ஃபேண்டசியில சின்ன குழந்தைங்க விரும்புவாங்க. அதனால இந்த சன் டிவி இந்த படத்தெல்லாம் வாங்கி டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு நினைச்ச எவ்வளவோ மூவிஸ் போட்டிருக்கலாம். லார்ட் ஆஃப் திங்ஸ் போட்டிருக்கலாம். இன்னும் நிறைய படம் போட்டிருக்கலாம். ஆனா இந்த படங்களை மட்டும்தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி திரும்பி திரும்பி போடுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு மார்க்கெட்டிங் அவ்வளவு தெரியும். அந்த மாதிரி மார்க்கெட்டிங் தெரிஞ்ச சன் டிவி இப்போ சின்ன குழந்தைங்க அந்த டிவி பக்கமே போகணுமா ஆக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமா தான் ஓடி. திரும்பி சன் டிவி அவங்க இதை மாத்தி சண்டே ஒரு ஹாலிவுட் படம் இந்த மாதிரி போட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சன் டிவில நீங்க ஹாலிவுட் படம் பார்த்த ஞாபகம் இருந்தா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. சன் டிவியில் வித்தியாசமா இருக்கு. ஹாலிவுட் சுபஹிட் கொண்டாட்டம் வரும் ஞாயிறு இரவு 7:30க்கு. 2084 இன்னும் 75 ஆண்டுகளுக்கு பிறகு லண்டன் நகரில் ஒரு நாள். லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தைய டைனோசர்களை விட பழமையான நெருப்பை கக்கும் ராட்சச டிராகன்கள். அந்த மிருகம் ரொம்ப கொடூரமானது. அதுக்கு இருக்கிற தன்மை இருக்கு. ஆக்ரோஷமான டிராகன்களின் அதிரடி தாக்குதலில் இருந்து பூமியை காப்பாற்றும் பிரமிப்பூட்டும் விஞ்ஞான அதிசயங்கள் நிறைந்த திக் திக் அனுபவங்கள். Reign of Fire ஹாலிவுட் சூப்பர்ஹிட் திரைப்படம் தமிழில் வரும் ஞாயிறு இரவு 7:30க்கு உங்கள் சன் டிவியில். உலக அளவில் மெகா ஹிட்டான ஹாலிவுட் திரைப்படம் தமிழில் வரும் ஞாயிறு காலை 11:30க்கு உங்கள் சன் டிவியில்.